ஹைத்தி நாட்டில் ஏற்பட்ட பேரழிவு. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 12 அன்று கரிபியன் கடல் பகுதியில் அமைந்துள்ள ஹைத்தி நாட்டில் ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது உலகையே உலுக்கிய ஒரு மனிதாபிமான பேரழிவாக அமைந்தது. குறிப்பாக தலைநகர் போர்ட் ஆப் பிரின்ஸ் நகரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 7.0 பதிவானது. நிலநடுக்கத்தின் மையம் தலைநகரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அதனால் நகரப் பகுதிகளில் அதிர்வுகள் மிகவும் தீவிரமாக உணரப்பட்டன. ஹைத்தி ஏற்கனவே வறுமை, அரசியல் நிலையற்ற தன்மை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நாடாக இருந்தது. இதனால் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய கட்டிட வசதிகள் மிக குறைவாக இருந்தன. பல வீடுகள் மற்றும் அரசு கட்டிடங்கள் உடனடியாக இடிந்து விழுந்தன. இந்த நிலநடுக்கத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. மேலும் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர். குடும்பங்களை முழுவதுமாக இழந்த பலர் தங்கள் உறவுகளை தேடி அலைந்த காட்சிகள் உலகை கலங்கச் செய்தன. நிலநடுக்கத்தின் காரணமாக மருத்துவமனைகள், பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், தேவாலயங்கள் ஆகியவை பெரிதும் சேதமடைந்தன. ஹைத்தி அரசின் முக்கிய அலுவலகங்களும் இடிந்து விழுந்ததால் மீட்பு பணிகள் தொடங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடிழந்தனர். அவர்கள் திறந்த வெளிகளில் தற்காலிக கூடாரங்களில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குடிநீர், உணவு, மருந்துகள் ஆகியவற்றின் கடும் பற்றாக்குறை நிலவியது. இந்த பேரழிவை தொடர்ந்து உலக நாடுகள் ஹைதிக்கு உதவிக்கரம் நீட்டின. ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டன. மீட்பு நடவடிக்கைகளில் இராணுவம், தன்னார்வ அமைப்புகள், மருத்துவ குழுக்கள் முக்கிய பங்கு வகித்தன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பது மிகவும் கடினமான பணியாக இருந்தது. பல நாட்கள் கழித்தும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இந்த நிலநடுக்கம் ஹைத்தியின் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்பையும் கடுமையாக பாதித்தது. பல ஆண்டுகள் கடந்தும் அந்த நாட்டின் மறுசீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை. இது ஹைத்தியின் வளர்ச்சியை பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளியது. ஆகவே 2010 ஜனவரி 12 ஹைத்தி நிலநடுக்கம் என்பது இயற்கையின் அழிவூட்டும் சக்தியை உலகுக்கு நினைவூட்டிய ஒரு சம்பவமாகும். மனிதாபிமான உதவி, பாதுகாப்பான கட்டிட வடிவமைப்பு மற்றும் பேரழிவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது.